1868 ராமநாதபுரம் அரண்மனையில் நடந்த ஒரு வழக்கு. ராமநாதபுர ஜமீனுடைய இளவரசு முத்துராமலிங்கம் என்ற ஒருவர் இளவரசராக அங்க தத்தெடுக்கப்படுகிறார். ஜமீன்தார் இறந்துட்டார், இளவரசர் வந்துட்டார். ஆனா அப்பதான் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி ஒரு சட்டம் போடுது. அது என்னது? டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் என்க்ளோஷர். டாக்டரின் ஆஃப் லேப்ஸ்னா ஒரு ஜமீனோ ஒரு மன்னரோ வாரிசு இல்லாம செத்துட்டாங்கன்னா அந்த பகுதியின் மீது அவர்களுடைய உரிமை போயிடும். அவர் மனைவி இருக்கிற வரைக்கும் இருக்கலாம், ஃபேமிலி பென்ஷன் மாதிரி வாங்கிட்டு இருக்கலாம். அதற்கு பிறகு அந்த பகுதி ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட இணைக்கப்படும். இதை எதிர்த்து தான் லட்சுமி பாய் போராடினாங்க. இதை எதிர்த்து தான் வீரமங்கை வேலுநாச்சியார் சண்டை போட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சட்டத்தை போட்டாங்க. ஒரு ஆணையும் மதுரை கலெக்டர் போட்டாரு. ராமநாதபுரம் ஜமீன் கிழக்கிந்திய கம்பெனியோட இணைக்கப்பட போகுது. அப்போ முத்துராமலிங்கம் அவர்கள் வழக்கு போடுறார். அவர் இளவரசர். அவர் வழக்கு போட்டு நான் இளவரசன் இருக்கேன், நீங்க எப்படி எடுக்க முடியும்னு கேட்கிறாரு. அப்போ இந்த சாஸ்திரங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு கோர்ட்ல வாதம் பண்றாங்க. உங்களை தத்தெடுத்ததே செல்லாது. ஆனா கோர்ட் முத்துராமலிங்கத்துக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லிருச்சு. ஆனா அவங்க விடல. இதை எடுத்துக்கிட்டு பிரிவி கவுன்சில் போறாங்க. அப்ப ராணியோட கோர்ட் அங்க போய் வழக்கு நடத்துறாங்க. அப்ப ஒரே ஒரு காரணம் தான், ஏங்க தத்தெடுத்தது செல்லாது. கணவர் செத்துட்டாருப்பா, மனைவி தத்தெடுக்கலாமா கூடாதா? செல்லாதுங்கிறாங்க. என்ன நாட்டாமையா இவங்க? ஏன்னு கேட்கும்போது இந்து சாஸ்திரங்களின் படி கணவர் உயிரோட இருக்கும் போது அவர் மனைவிக்கு சொல்லணுமா? இதுதான் இந்து தர்மம். இதுபடி நீங்க தத்தெடுக்கல, உங்க கணவர் இருந்தப்ப உங்களுக்கு இந்த உத்தரவு கொடுத்தாரா, மேண்டேட் கொடுத்தாரா? அப்படி நீங்க சொல்லலையே, அதனால செல்லாதுன்னு சொல்லி மதுரை கலெக்டருக்கு வக்கீலாக வந்த இந்த தர்மசாஸ்திரம் அறிஞ்சவங்க எல்லாம் சொல்றாங்க. அப்போ ராமநாதபுரத்து இளவரசர் முத்துராமலிங்கம் சார்பாக வழக்காடின வழக்கறிஞர்கள் அவங்க என்ன வாதம் வச்சாங்க தெரியுமா? அவங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா அது அந்த சாஸ்திரம் தட் பிலாங் டு ஆரியன் ஸ்கூல் ஆஃப் லா. நாங்க திராவிட ஸ்கூல் ஆஃப் லாவை பின்பற்றுகிறவர்கள். இன்னைக்கு ராமநாதபுரத்து ஜமீன் காப்பாற்றப்பட்டதுன்னு சொன்னா அவங்க எடுத்த அந்த வாதம் இது திராவிட ஸ்கூல் ஆஃப் லா. நாங்க கணவர் இறந்தாலும் மனைவி தத்தெடுக்கலாம், எங்களுக்கு பெண்ணுரிமை உண்டு. ஆரியன் ஸ்கூல் ஆஃப் லால அது கிடையாது. நாங்க என்ன செய்யணும்? உங்களுக்கு கண்டிஷனே இல்லையா? இருக்கு, பங்காளிகள் ஒத்துக்கணும், அவ்வளவுதான். பங்காளிகள் ஒத்துக்கிட்டா பிரச்சனை இல்லைன்னு சொல்லி பிரிவி கவுன்சில்ல தீர்ப்பு பெற்ற ராமநாதபுரத்து அரண்மனையை ஜமீனை காப்பாற்றிய வாதம் எது? திராவிட ஸ்கூல் அப்படிங்கிறது.